ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். டுடே வீடியோவில் 8th ஜியோகிராஃபி புக்கில் யூனிட் 1ல் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் மண், சாயில்ஸ், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திரும்ப நான் சொல்லிடுறேன், இந்த டாபிக் 8th ஜியோகிராஃபி புக்கில் யூனிட் 1ல் பாறை மற்றும் மண் அப்படின்ற தலைப்போடு இருக்கும். அதில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் மண். இந்த மண் அப்படின்றது 8th ஜியோகிராஃபி புக்லேயும் இருக்குது, 10th ஜியோகிராஃபி புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 8th ஜியோகிராஃபி புக் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம 10th ஜியோகிராஃபி புக்கில் இருக்கக்கூடிய மண் அப்படின்ற டாப்பிக்கை முடிச்சிருவோம். ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மண் அப்படின்ற டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தபடி நம்ம கனிம வளங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா? ஓகே, எல்லோரும் நோட்ஸ் எடுக்க தயாருங்களா? ஓகே, சரி வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம். இப்போ நம்ம பாறை அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல, பின்னாடி அதெல்லாம் பார்த்துப்போம். பொதுவாக பாறைகள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண் அப்படின்றது போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு பாறை பற்றின இன்ஃபர்மேஷன் பெருசாக ஒன்றும் குரூப் 4ல் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக மண், அதனுடைய உருவாக்கம், அதனுடைய வகைகள் பற்றி நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மண் மற்றும் அதனுடைய உருவாக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொதுவாக ஒரு மண் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அது ஒரு பாறையிலிருந்து உருவாகும். சரிங்களா? அது என்ன பாறை? மண் உருவாக்கக்கூடிய பாறை. அது ஒரு தாய் பாறை என்று அழைக்கப்படுகிறது. பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட் ராக், அதிலிருந்து உருவான அந்த பாறைகள் நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பம், அழுத்தம், மண்ணினுடைய அந்த ப்ரெஷர், இது போன்ற சில தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கும் உராய்வு விசைக்கும் உட்படுத்தப்பட்டு நாளடைவில் பாறையினுடைய மேற்பரப்பு அரிக்கப்பட்டு அது கனிமங்களாக துகள்களாக வெளியிடுகின்றன. அந்த துகள்கள் நாளடைவில் என்னவாக மாறிடுது? மண்ணாக மாறிடுது. ஸோ அந்த பாறையுடைய மேற்பரப்பு அரிக்கப்படுவதன் மூலியமாக வெளியிடக்கூடிய சிறு சிறு துகள்கள் தான் நம்ம மண்ணுன்னு சொல்கிறோம். அந்த துகளான மண்ணுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? கனிமங்கள் இருக்கும், அதாவது மினரல் மெட்டீரியல்ஸ் இருக்கும், சிறு சிறு கற்கள் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட மினரல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பாறையினுடைய மேற்பரப்பு. அதுக்கு நாளடைவில் மண்ணாக மாறுகிறது. அந்த மண்ணில் தான் ஜீவராசிகள், பலதரப்பட்ட பயோடைவர்சிட்டிஸ்லாம் அது மேலே வாழ்ந்துட்டு இருக்குது. சரிங்களா? இன்க்ளூடிங் ஹியூமன் ஆல்சோ மண்ணு மேலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் நிலத்தோற்றம். நிலத்தோற்றத்துக்கு மேலே என்ன இருக்குது? அந்த மண், சாயில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு சாயிலுமே எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாறை. அந்த பாறை தான் தாய்ப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மண் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்கோங்க. மண் அப்படின்றது பல வகை கரிமப் பொருட்கள், கனிமங்கள், வாயுக்கள், திரவப் பொருட்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த கலவை. ஓகேங்களா? மண் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே நம்ம ஒரு மண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருப்பாங்க பேச்சு வழக்கில். அப்போ அது மண்ணுக்குள்ளே எல்லாமே இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பல வகைப்பட்ட கரிமப் பொருட்கள் இருக்குது, கனிமங்கள், வாயுக்கள், திரவப் பொருட்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த கலவைகள். இது எல்லாமே அடங்கிய ஒரு கண்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி தான் மண் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே யாராவது இதுக்குள்ளே ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா மண்ணுக்குள்ளேயே 1008 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது உயிரினங்கள் வாழ துணை புரிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மரம், செடி, கொடி, புல், தாவரம் எல்லாமே, அப்புறம் இன்க்ளூடிங் ஹியூமன் ஆல்சோ எல்லாமே நம்ம எது மேலே வாழ்ந்துட்டுருக்கோம்? இந்த மண் மேலே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பிகாஸ் ஆஃப் மண் அப்படின்றது தான் வேளாண்மைக்கு மிக மிக இன்றியமையாதது. அப்போது வேளாண்மை இல்லையில் எதுவுமே கிடையாது. அப்போது வேளாண்மை முழுக்க பச்சை தாவரங்கள் எல்லாமே எதை நம்பி இருக்குது? மண்ணை நம்பி இருக்குது. சரிங்களா? மண்ணில் தான் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், கனிமங்கள், பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸ், பாஸ்பரஸ், ஜிங்க், இந்த மாதிரி எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதனால் இதெல்லாமே டைரெக்டாக வேர்களுக்கு போகணும் அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ளே சில ஹியூமிடிட்டி கொஞ்சமாவது இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் டைரெக்டாக வேர்களுக்கு போக முடியும். சரிங்களா? அப்போ அந்த மண் பாதுகாப்பாகவும் இருக்கணும், ரொம்ப வளமான மண்ணாகவும் இருக்கணும். மண்ணுக்குள்ளே ஒரு சில குட் பாக்டீரியாஸ் ஆல்சோ ப்ரெசண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் கண்டெய்னிங்காக இருந்தால் மட்டும்தான் மண்ணுக்கு வேலை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மண்ணில் உள்ள கனிமங்கள் மண்ணை உருவாக்கும் ஒரு அடிப்படை காரணி ஆகும். சரிங்களா? புவியின் மேல் மண் உருவாவதால் இதனை புவியின் தோல் என்று அழைக்கின்றோம். சரிங்களா? புவியின் மேற்பரப்பில் தான் அந்த சாயில்ஸே உருவாகும். சரிங்களா? பூமிக்கு மேலே தான் சாயில்ஸ் உருவாகும். பூமிக்கு உள்ளே போக போக ரொம்ப ராக் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். அப்போ பூமிக்கு வெளியே இந்த மண்ணெல்லாம் இருக்கிறதுனால ஸோ த லேயர் ஆஃப் த சாயில் இஸ் நோன் ஆஸ் எர்த் ஆஃப் த ஸ்கின். சரிங்களா? ஸ்கின் ஆஃப் த எர்த்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்கின் ஆஃப் த எர்த், புவியின் தோல். இது முக்கியமான ஒன் வேர்ட், நோட் பண்ணிக்கோங்க. புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது எது? மண். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா பாறைகள்
ஒன் செகண்ட். பாறைகள் வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது மண்ணாக உருவாகிறது. நீர், காற்று, வெப்பநிலை மாறுபாடு, புவி ஈர்ப்பு விசை, வேதி பரிமாற்றம், உயிரினங்கள் மற்றும் அழுத்த வேறுபாடுகளால் தாய்ப்பாறைகள் சிதைவுறுகின்றன. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக மண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில ஏஜென்ட்டுக்கு உட்பட்டு அது அரிமானத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது அது தாய்ப்பாறையினுடைய மேற்பரப்பு அரிக்கப்பட்டு அது நாளடைவில் மண்ணாக சிதைவுற்று மாறுகிறது. சரிங்களா? அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஏஜென்ட் ஆஃப் ராக் எரோஷன்ஸ். சரிங்களா? அது எதன் மூலியமாக ராக்ஸ் வந்து மேற்பரப்பெல்லாம் அரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீர்னால், காற்றுனால், வெப்பநிலை மாறுபாடுகள்னால, புவி ஈர்ப்பு விசையினால், வேதி பரிமாற்றத்தின் காரணமாக, உயிரினங்கள் மற்றும் அழுத்த வேறுபாடுகள் இது போன்ற காரணங்களால் தாய்ப்பாறைகள் சிதைவுறுகின்றன. மேலும் தாய்ப்பாறையை தளர்ந்த பாறையாக மாற்றக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா மண். சரிங்களா? ஒரு தாய்ப்பாறையை மண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மண் வந்து அந்த தாய்ப்பாறையை அந்த பாறையினுடைய அந்த ஒரு கெப்பபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் வலுவிழக்க செய்கிறது. வலுவிழந்த பாறை தனது மேற்பரப்பை அரிக்கப்பட்டு உடனடியாக மண்ணாக மாற்றப்படுகிறது. காலப்போக்கில் இப்பாறைகள் உடைபட்டு மிருதுவான துகள்களாக மாறுகிறது. இந்த செயல்முறைகள் பாறை துகள்களிலிருந்து தாதுக்கள் வெளிப்பட காரணமாகின்றன. பார்த்தீங்களா? அப்போ ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அது மேற்பரப்பு அரிக்கப்படுவதன் மூலியமாக உருவாவது மண் துகள்கள் மட்டுமல்லாமல் பாறைக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சில மினரல் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ எக்ஸ்போஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், பின்னாளில் தாவரங்கள் வளர்ந்து மண்ணிற்கும் இலைகளுக்கும் சத்தை ஊட்டுகின்றன. சீரான செயல்முறைகள் மண்ணை வளமடை செய்கின்றன. இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளில் இந்த ப்ராசஸ் கண்டினியூஷனாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த செயல்முறை அப்படின்றது மண்ணை நல்லாவே வளமடை செய்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாயில் என்னங்க? ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கேருந்து உருவாகுது? ஒரு தாய்ப்பாறை சிதை உருவதினால் ஏற்படக்கூடிய ஒரு மினரல் மெட்டீரியல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஏஜென்ட் மூலியமாக இது வந்து கண்டிப்பாக சிதை உற்றுவிடும். அப்போ சிதை உருவதற்கான ஏஜென்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர், காற்று, வெப்பநிலை மாறுபாடு, புவி ஈர்ப்பு விசை, சம்திங் சில விலங்குகள், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது அதுக்குண்டான மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தாய்ப்பாறைகள் சிதை உற்றுவதன் காரணமாக அது மண் துகள்களை வெளியிடுவது மட்டுமல்லாமல் சில மினரல் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ எக்ஸ்போஸ் பண்ணுது. அதனால் மண் உருவாகுது. மண்ணை வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல செழிப்பான மண்ணை உருவான பிறகு அதில் வந்து செடி கொடி மரம் எல்லாமே வளர்ந்த பிறகு அதே மண் அந்த செடி கொடிகளுக்கும் ஊட்டத்தை அளிக்கின்றன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, போகிற போக்கில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா December 5 எவ்ரி இயர் December 5 அப்படின்றது வேர்ல்டு சாயில் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது டைரக்ட் கொஷின்ஸ், டைரெக்டாக ஒன்லைனரில் கேட்கக்கூடிய டைரக்ட் கொஷின்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? December 5 அப்படின்றது உலக மண் தினமாக நம்ம கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ மண்ணினுடைய கூட்டுப்பொருட்கள். சரிங்களா? சாயிலுடைய காம்போசிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மண்ணில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சிறு சிறு மண் துகள்கள், தூசுக்கள், கொஞ்சம் ஈரப்பதம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இது நம்ம கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதில் சில கனிமங்கள் இருக்குது, கரிமப் பொருட்கள் இருக்குது, நீர் இருக்குது மற்றும் காற்று இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கனிமங்கள் அதிகபட்சமாக 45%, கரிமப் பொருட்கள் ஒரு 5% இருக்குது. அதுபோக நீர் ஒரு 25% மற்றும் காற்று 25%. இதெல்லாமே கூட்டுப் பொருட்களாக சேர்ந்து தான் 100% ஆஃப் ஒரு ஃபுல் சாயில் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அதாவது எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயிலுமே காற்று இருக்கணும், தண்ணீர் இருக்கணும் அவசியம் இல்லை. இது இடத்திற்கிடம், மண்ணிற்கு மண் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாலைவனத்துக்கு போயிட்டு ஒரு பிடி மண் அள்ளி பார்க்குறீங்க, அதில் நீர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஃபுல்லாக ஹாட்டான ஒரு வெப்பநிலை தான் இருக்கும், சூடான மண் தான் இருக்கும். ஏன்னா அந்த சூடான மண்ணில் ஏற்கனவே இருந்த நீர் துளிகள் எல்லாமே மேலே எவாப்ரேட் ஆகிருக்கும், காஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போது எல்லா வகையான மண்ணிலையுமே கரிமப் பொருட்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் இருக்கலாம், சில இடங்களும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக உங்களுக்கு மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னிங் பொருட்கள்லாம் உள்ளே இருக்குதா நல்ல ஒரு குட் சாயில் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தபடியாக மண்ணின் குறுக்கமைப்பு, சாயில் ப்ரொஃபைல் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, மண்ணுடைய குறுக்கமைப்பு அப்படின்றது புவி மேற்பரப்பிலிருந்து தாய்ப்பாறை வரை உள்ள மண் அடுக்குகளின் செங்குத்து குறுக்குவெட்டு தோட்டம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாயில் ப்ரொஃபைல், மண்ணின் குறுக்கமைப்பு. இப்போது புவியினுடைய மேற்பரப்பு இருக்கு இல்லையா,
புவியினுடைய மேற்பரப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த தாய்ப்பாறைகள் எங்கே இருக்கும்? ஒவ்வொரு லேயருக்கு அடியில் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், கடைசியாக தான் தாய்ப்பாறை அடியில் இருக்கும். பெரிய பெரிய பாறைகள். சரிங்களா? இந்த பாறை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை ஒரு ஸ்லைஸ் மாதிரி, ஒரு கேக் மாதிரி நம்ம குறுக்கு வெட்டு தோட்டம் ஸ்லைஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்படி நான் வெட்டுறேன். சரிங்களா? இப்படி வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே பார்க்குறேன். அப்போ இந்த சாயில் ப்ரொஃபைல் அப்படின்றது மேலே எர்த்துடைய சர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே டெப்த் ஆஃப் த பேரண்ட் ராக் வரைக்கும் நான் பார்க்குறேன். அப்போ இது ஒரு ஸ்லைஸ் மாதிரி தெரியுமா? ஸோ இந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை நம்ம பற்றி படிக்கும் பொழுது தான் அதனுடைய தோற்றம் வந்து நம்ம மண்ணினுடைய குறுக்கு அமைப்புன்னு சொல்லி படிக்கிறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இங்கே வந்து ஒரு சின்ன ஃப்ளோட் சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மண்ணினுடைய கூட்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி அதிகபட்சமாக தாது பொருட்கள், தண்ணீர், காற்று, அதர் மெட்டீரியல்ஸ், அங்கக பொருட்கள் 5%, இலைமக்கு 80%, வேர்கள் வந்து 10%, உயிரினப் பொருட்கள் ஒரு 10%. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மண்ணின் வகைப்பாடு. இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். சரிங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்ச மண் என்ன? மணல் சொல்லுவீங்க, செம்மண் சொல்லுவீங்க, கரிசல் மண் சொல்லுவீங்க, அப்புறம் மலை மண் சொல்லுவீங்க. பட் நம்ம ப்ராப்பராக கிளாஸிஃபிகேஷன் பண்ண வேண்டியது 6 பிரிவுகளை பிரிக்கலாம். சரிங்களா? 6 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். அது எதன் அடிப்படையில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் உருவாகும் விதம், அவற்றின் நிறம், பௌதிக மற்றும் ரசாயன பண்புகளின் அடிப்படையில் இதை வந்து 6 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலை மண் மற்றும் பாலை மண். இந்த மாதிரி 6 வகையான மண்களை வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு மேலே ஒவ்வொரு மண்ணினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வண்டல் மண், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சைடில் குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் வளமான மண், ஃபெர்டைல் சாயில்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஃபெர்டைல் அப்படின்னா வளமான அப்படின்னு அர்த்தம், ஃபெர்டைல் சாயில். ஓகேங்களா? அடுத்தது கரிசல் மண் அப்படின்றது, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பருத்தி மண். 1 மார்க், முக்கியமான 1 மார்க், பருத்தி மண். இதெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். செம்மண், இது வந்து சிவப்பு நிற மண் அப்படின்னு கூட சொல்லலாம், சிவப்பு நிற மண். சரளை மண், அதாவது லீச்சிங் ப்ராசஸ்னால் உருவாகக்கூடிய மண். லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னா மண் சுவரல், 1 செகண்ட், மண் சுவரல் மூலம் உருவாகக்கூடிய மண். இங்கிலீஷில் லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மண் சுவரல் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய மண் மலையிலேருந்து ஓடி வந்து ரெயின்ஃபால் மூலிமா ஓடி வந்து கீழே படிய வைக்கப்படும் அது மூலிமா உருவாக்கக்கூடிய மண் சரளை மண். மலை மண் ஆஸ் யூஷுவல் மலை மண் தான். பாலை மண் அப்படின்றது ரொம்ப வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மற்றும் ஈரப்பதம் மிக குறைவான மண் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒவ்வொரு மண்ணுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம இதுக்கு மேலே பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, வண்டல் மண் நோட் பண்ணிக்கோங்க. வண்டல் மண் அப்படின்றது பொதுவாக எதனால் உருவாகிறது, இந்த மண் எங்கே அதிகம் காணப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டல் மண் அப்படின்றது ஆற்று சமவெளிகள், வெள்ள சமவெளிகள், கடற்கரை சமவெளிகளில் அதிகம் காணப்படுகிறது. இவை எதனால் உருவாகக்கூடியவைன்னு கேட்டிங்கன்னா, ஓடும் நீரின் மூலம் கடத்தப்படக்கூடிய நுண்ணிய துகள் படிவுகளால் படிய வைக்கப்படும் ஒரு மண், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது ஆற்று மூலியமாக படிய வைக்கப்படக்கூடிய மிக நுண்ணிய மண் துகள்கள், தாட்ஸ் ஆல். இது மற்ற மண் வகைகளை விட ரொம்ப வளமிக்கது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபெர்டைல் சாயில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. இந்த மண்ணில் விளைவிக்கக்கூடிய பயிர்கள் அப்படின்னு ஒரு சின்ன சப்டைட்டில் போட்டுட்டு, நெல், கரும்பு, கோதுமை, சணல் மற்றும் பிற உணவுப் பயிர்கள் எல்லாம் இதில் விளைவிக்க முடியும். அப்போ வண்டல் மண் அப்படின்றது இந்த பயிர்கள் மட்டும் இல்லை, எதை போட்டாலும் சூப்பராக வரும். முக்கியமாக இது நெல்லுக்கு மிகவும் உகந்தது. நோட் பண்ணிக்கோங்க, வண்டல் மண் அப்படின்றது நெல்லுக்கு மிகவும் உகந்தது. அதனால தான் இந்தியாவிலேயே அதிக நெல் பயிரிடக்கூடிய ஒரு மாநிலமாக அஸ்ஸாம் விளங்குகிறது. சரிங்களா? அஸ்ஸாம் போய் பார்த்திங்கன்னா, அஸ்ஸாம் இல்லை, மேற்கு வங்காளத்தில் அதிகபட்சமாக இந்தியாவிலேயே அதிக நெல் விளைச்சல் தரக்கூடிய ஒரு முதன்மை மாநிலமாக மேற்கு வங்காளம் விளங்குகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் தான் 2 மேஜர் ரிவர்ஸ் அங்கே ஓடிட்டுருக்கு. ஒன்று கங்கை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா. இந்த 2 ஆறுகளும் சேர்ந்து அந்த வெள்ள சமவெளிகள் அருகே
வெள்ள சமவெளிகள் அருகே மிகப்பெரிய ஒரு ஆற்று சமவெளியை ஏற்படுத்துகின்றன. அந்த ஆற்று சமவெளிகள் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பயங்கர பல கிலோமீட்டருக்கு இது வந்து ஆற்று சமவெளிகளை மணல்களாக கொட்டி வைத்து கடலில் கலக்கின்றன. அப்போ அந்த ஆற்று சமவெளிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் வயசாக கொட்டி கிடக்குது. அந்த ஆற்று சமவெளிகளில் இயற்கையாகவே அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் மினரல்ஸ், கெமிக்கல்ஸ் சம்திங் எல்லாமே இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதுனால ஈரப்பதம் நேச்சுரலாகவே இருக்குது, ஹியூமிடிட்டி இருக்குது. அதனால் அங்கே எதை போட்டாலும் மண்ணில் பொண்ணை மாற்றக்கூடிய பண்பு இந்த மண்டல் மண்ணுக்கு உள்ளதால் அங்கே மேற்கு வங்காளத்தில் நெல் விளைச்சல் இந்தியாவிலேயே அதிகம் விளைகிறது. அதுவும் இல்லாமல் உலகிலேயே அதிக நெல் விளைச்சல் தரக்கூடிய 2வது பிளேஸ், உலகின் அதிக நெல் விளைச்சல் தரக்கூடிய 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் இருக்குது. முதல் இடத்துல சைனா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அப்போது நீங்கள் மண்டல் மண்ணை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? ஆற்றடி சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதை மண்ணின் அடுக்குகள் நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா, தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது பாருங்கள். முதல்ல இப்போ வந்து சாயில் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த சாயில் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துடலாம். மேலே இருக்கக்கூடிய அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரிமடுக்கு, அப்புறமா இது மேலடுக்கு, அடிமண் அடுக்கு. அது போக இன்னும் டெப்த்தை உள்ளே போக போக இதுதான் தாய்ப்பாறையிலிருந்து பெறப்பட்ட துணை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாய்ப்பாறையிலிருந்து பெறப்பட்ட துணை பொருட்கள், அதாவது சின்ன சின்ன கற்கள். அதோட பெரிய பெரிய கற்கள்லாம் அடித்தள பாறையில் காணப்படும். சரிங்களா? அதுதான் தாய்ப்பாறை அடுக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கரிம மண் அடுக்குன்றது தான் இது வந்து ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இலை மக்கடுக்கு. அடுத்தது மேல் மண் அடுக்கு, உயர்மட்ட அடுக்கு, அடிமண் அடுக்கு, தாய்ப்பாறை அடுக்கு, அதுக்கு கீழே தாய்ப்பாறை அடுக்கு. இது ஆறு அப்படின்றது தான் மிக முக்கியமான தாய்ப்பாறை அடுக்கு. இங்கேருந்து வரக்கூடியது தான் சீன்னு சொல்லக்கூடிய தாய்ப்பாறை அடுக்கு. அதுக்கப்புறம் அதிலேருந்து உருவாகுது அடிமண் அடுக்கு, இதிலேருந்து உருவாவது உயர்மட்ட அடுக்கு, இதிலேருந்து உருவாவது மேல் மண் அடுக்கு, அதுக்கு மேலே தான் உருவாக்கக்கூடியது கரிம மண் அடுக்குன்னு சொல்லக்கூடிய இலை மக்கு அடுக்கு. சரிங்களா? ஓகே, இந்த லேயரில் தான் விவசாயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இங்கே தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். செடி கொடிகள், மருத்துவ மூலிகைகள் எல்லாமே விவசாயம் உட்பட இங்கே தான் நம்ம விளைவிச்சிட்ருக்கோம். சரிங்களா? இந்த மண்ணில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இலை மக்குகள், அதாவது ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஹியூமஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், ஏதாவது ஒரு இலையோ சருகுகளோ கீழே விழுந்தது அப்படின்னா அதை வந்து மக்கச் செய்து உரமாக மாற்றக்கூடிய பண்பு அந்த மண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து இலைமக்கு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமஸ் கண்டென்ட் அதுக்குள்ளே நேச்சராகவே ஈரப்பதமும் சிற்று நல்ல பாக்டீரியா இருந்தது அப்படின்னா கீழே போடக்கூடிய ஒரு கரும்பு சக்கை, பேப்பர், ஒரு மக்கக்கூடிய சில பொருட்கள், காய்ந்த இலைகள், சருகுகள் போய் மண்ணுக்குள்ளே விழுந்தது அப்படின்னா அதை மக்கச் செய்து மண்ணிற்கு உரமாக மாற்றக்கூடிய பண்பு நேச்சராகவே அந்த மண்ணுக்கு இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் குட் மெட்டீரியல். சரிங்களா? அது வந்து நல்ல பண்புடைய மண். அதுவே கீழே டெப்த்தை போக போக அந்த குட் பாக்டீரியா, ஈரப்பதம் அப்படின்றது இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் மேலே டாப் ஆஃப் தி சாயிலை விட அந்த ஃபெர்டைல் சாயில் கண்டென்ட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? இப்போ மண்ணில் செடி கொடிகளை விளைவிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா, இந்த தாய்ப்பாறை அடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் அந்தளவுக்கு விளையாது. ஏன்னா சூரிய வெளிச்சம் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு ஹியூமஸ் கண்டென்ட் இருக்காது. அப்படியே மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். மேலே டாப் ஆஃப் த சாயில் மெட்டீரியல் மேலே வந்துட்டிங்கன்னா விவசாயம் நன்கு நடைபெறக்கூடிய நல்ல வளமான மண்ணாக காணப்படும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த முன்னாடி பார்த்த அந்த ஓ இலைமக்கு அடுக்குனா என்ன, ஏ மேல்மட்ட அடுக்குனா, இ உயர்மட்ட அடுக்கு, பி அடிமண் அடுக்கு, சி தாய்ப்பாறை அடுக்கு, சி சிதைவடையாத தாய்ப்பாறை அடுக்கு, இதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் உயர்மட்ட அடுக்கு, உயர்மட்ட அடுக்கு இருக்கு இல்லையா, இதுதான் லீச்சிங் ப்ராசஸ்னால் உருவாகக்கூடிய ஒரு மண் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், லீச்சிங் ப்ராசஸ். சரிங்களா? இதெல்லாம் ஒன் கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது 2வது பார்க்க வேண்டியது நம்ம கரிசல் மண். சரிங்களா? இதுக்கு வந்து பேர் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் சாயில் ஆர் காட்டன் சாயில். ஏன் காட்டன் சாயில்னு சொல்கிறோம்? ஏன்னா திஸ் மண் இஸ் வெரி suitable for cotton crops. Okay, so that's why this is called as காட்டன் சாயில். ஓகே, கரிசல் மண் அப்படின்றது தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. இது முக்கியமான ஒன்று. ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் கூற்றுகளில் கேட்டிருக்காங்க. அடுத்தது கரிசல் மண் இயற்கையிலேயே களிமண் தன்மையும் ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக்கொள்ளும் திறன் உடையது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கரிசல் மண் பருத்தி பயிர் நன்கு வளரக்கூடிய மண் என்பதால் இதை வந்து பருத்தி மண் என்றும் அழைக்கலாம். ஓகேங்களா? கீழே கொடுக்கல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து 10th புக்கில் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கரிசல் மண்ணுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இயற்கையாகவே களிமண் தன்மை மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 பீக்கர் எடுத்துக்கோங்க.
2 குடுவை எடுத்துக்கோங்க. இங்கே கீழே 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து கரிசல் மண் பிளாக் சாயில் கொட்டிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதர் மெட்டீரியல் ஆஃப் சாயில், அதாவது ஒரு சாண்டு, ஆற்று மணலை நிரப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பீக்கரில் வாட்டரை வந்து அப்ளை பண்ண போகிறேன். வாட்டர் வந்து ஊற்ற போகிறேன். இதில் வாட்டர் ஊற்றிட்டேன். ரெண்டு பீக்கர்லையுமே சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஊற்றும் போது எதில் சீக்கிரமாக எக்ஸசிவ் வாட்டர் சீக்கிரமாக வெளியே ஃப்ளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த சேண்ட் நிரப்பி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் தான் சீக்கிரமாக லீக் ஆகும். கீழே ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லை பேக்கரி கீழே, அந்த பேக்கரி கீழே ஹோல்ஸ் போட்ட உடனே எதில் சீக்கிரமாக தண்ணி வெளியேறுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சேண்டு நிரப்பி வச்சுருந்த இந்த குடுவையில் தான் பீக்கரில் தான் சீக்கிரமாக வாட்டர் வெளியே வரும். இந்த கரிசல் மண் நிரப்பி வச்சுருந்த இந்த பீக்கரில் கொஞ்சம் லேட்டராக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாயிலுடைய அந்த இன்டர் கோர்ஸ் ஆஃப் பாண்டிங் வேரி ஆகும். சரிங்களா? மண்ணுக்கு மண் அந்த மண்ணினுடைய துகள்கள் என்பது மண்ணுக்கு மாறுபடும், வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கரிசல் மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறன் அதிகம் என்பதால் கடைசியாக தான் லேட்டராக தான் அந்த முடியாத பட்சத்திற்கு தண்ணியை வெளியிடும். சரிங்களா? இதுதாங்க விஷயம். இதே மணலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணல் துகள்களுக்கும் இடைவெளி பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மணலுடைய ஒவ்வொரு துகள்களும் பெரிதாக காணப்படும். சரிங்களா? ஸோ அதாங்க காரணம். அப்போ கரிசல் மண்ணில் வந்து ஏன் பருத்தி விளையுதுன்னு பார்த்திங்கன்னா, மழை வராத சீசனில் கூட அந்த கரிசல் மண்ணில் ஓரளவுக்கு இயற்கையாகவே ஹியூமிடிட்டி இருக்கும். அதனால தான். அடுத்தது செம்மண். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிவப்பு மண் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. செம்மண் உருமாறிய பாறைகள் மற்றும் படிகப்பாறைகள் ஆகியவை சிதைவடைவதால் உருவாகிறது. பார்த்துக்கோங்க. இம்மண்ணில் உள்ள இரும்பு ஆக்சைடு அளவை பொறுத்து மண்ணின் நிறமானது பழுப்பு முதல் சிகப்பு நிறம் வரை மாறுபடுகிறது. சரிங்களா? ஏன் இந்த செம்மண் வந்து செம்மண் நிறத்தில், அதாவது சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு, அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அயன் ஆக்சைடுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் அந்த மண் வந்து சிவப்பாக நல்லா செக்கச்சிவேர் மிளகாப்பொடி மாதிரி இருக்கணுமா, இல்லை ஓரளவுக்கு பழுப்பு நிறம் மாதிரி ஒரு காப்பர் மண் மாதிரி காப்பர் கலரில் இருக்கணுமா அப்படின்றதையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிளட்டை ஏன் ஒரு சிவப்பு கலரில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம பற்கள் ஏன் ஒயிட்டாக இருக்குது, ஏன்னா அதில் வந்து கால்சியம்ஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? கால்சியம் எதில் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது. நம்ம போன் பாருங்கள், முட்டையினுடைய வெள்ளை ஓடுகள் பாருங்கள். நாட் ஓன்லி இன் சாயில், எவ்ரி ப்ராப்பர்ட்டி இஸ் அப்பியரன்ஸ். அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்து அதனுடைய கலர்ஸ் வேரி ஆகும். தட்ஸ் வை திஸ் இஸ் அப்பியரன்ஸ் ஆஸ் எ ரெட் கலர். ஓகே, இம்மண் பொதுவாக அரை வறண்ட பிரதேசங்களில் காணப்படுகிறது. இது வளம் குறைந்த மண்ணாக இருப்பதால் திணை பயிர்களுக்கு மிகவும் உகந்தது. இந்த மண் பொதுவாக அரை வறண்ட பிரதேசங்களில் காணப்படுகிறது அப்படின்னா ஓரளவுக்கு மழை பெய்யும். சரிங்களா? ஓரளவுக்கு மழை பொழியக்கூடிய பகுதிகளில் காணப்படும். இது கொஞ்சம் மீடியம் ஃபெர்டைல் சாயில்னு சொல்லலாம். அதனால் பருப்பு, திணை, இந்த சிறுதானிய பயிர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, கம்பு, சோளம், வரகு, திணை, ராகி, இந்த மாதிரியான பயிர்களுக்கு மிகவும் ஏற்றது. ஏன்னா அந்த மாதிரி பயிர்களுக்கு தண்ணீர் தேவையில்லை. ஆனால் இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஓரளவுக்கு ஃபெர்டைல் இருக்கக்கூடிய பண்பை பெற்றுள்ளதால் தனி பயிர்களுக்கு ஏற்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சரளை மண், லேட்டரைட் சாயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லேட்டரைட் சாயில், இது ஆர். ஓகே, சரளை மண் அப்படின்றது அயனமண்டல பிரதேச காலநிலைகளில் உருவாகிறது. இம்மண் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை பொழிவு கொண்ட பகுதிகளில் உருவாவதலின் செயலாக்கத்தினால் உருவாவதால் இம்மண் வளம் குறைந்து காணப்படுகிறது. சரிங்களா? இந்த மண் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் மழை பிரதேசங்களில் அதிகம் காணப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை பொழிவு கொண்ட பகுதிகளில் சுவருதலின் காரணமாக, அதாவது லீச்சிங் ப்ராசஸ் மூலியமாக இம்மண் உருவாகிறது. சரிங்களா? லீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னா வெப்பநிலை, இருவேறுபட்ட வெப்பநிலை மாறி மாறி வரக்கூடிய செயல்பாட்டினால் ஒரு மண் இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வதனால் ஏற்படக்கூடிய ப்ராசஸ் லீச்சிங் ப்ராசஸ், மண் சுவருதல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த மண் வந்து எந்தெந்த பயிர்களுக்கு உகந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தோட்ட பயிர்கள்னு சொல்லக்கூடிய தேயிலை, காஃபி மற்றும் ரப்பர், இது போன்ற பயிர்களுக்கு மிகவும் உகந்தது. அதனால தான் ஊட்டி, கொடைக்கானல், கோத்தகிரி, குன்னூர் இது போன்ற பகுதிகளில் காப்பி, தேயிலை தோட்டங்கள் இந்த மாதிரி அதிகம் காணப்படுகிறது. ஏன்னா அந்த மாதிரி பகுதிகளில் தான் சரளை மண் நிறைந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மலைமண். மலைமண் அப்படின்றது ரொம்ப உயரமான பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இது போன்ற மலை பிரதேசங்களில் காணப்படக்கூடிய உயரமான மலைத்தொடர்களில் காணப்படக்கூடிய மண். இதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? மலைமண் அப்படின்றது மலை சரிவுகளில் காணப்படுகிறது. ஆமாம், ஓகே. இப்பகுதிகளில்
குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக உள்ளது. உயரத்திற்கேற்றவாறு இம்மண்ணின் பண்புகள் இடத்திற்கிடம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ மலைமண் அப்படின்றது மலையினுடைய சரிவுகளில் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? இந்த பகுதிகளில் காரத்தன்மையுடன் கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் காரத்தன்மையுடன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக அசிடிக் சாயில், அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது இது எப்படி இருக்கும், குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக உள்ளது. குறைந்த பருமன் அப்படின்னா எப்போ வேணாலும் லேண்ட் ஸ்லைடே ஏற்படலாம். திடீர்னு ஒரு மழை அதிகமாக வருது அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் ஸ்லோப் சர்ஃபேஸில் வந்து ரெயின்ஃபால் வரும்பொழுது அந்த பருமன் அந்த டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே பெட்டு மாதிரி அப்படியே சாயில் அடிச்சுட்டு போய் கீழே அப்படியே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடும். கீழே இருக்கக்கூடிய ஃபுட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களை போட்டு மூடிடும். அந்த மாதிரி வரக்கூடிய நிறைய ஆபத்துகள் நிறைந்த ஒரு பகுதி. ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் மலைமண் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போது உயரத்திற்கு உயரம் இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கக்கூடியது தான் இந்த மலைமண். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாலைமண். பாலைன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், ரொம்ப வறட்சி. பாலைன்னு சொல்லிட்டாலே வறட்சி அப்படின்றது தான் உங்கள் மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வந்திருக்கும். அப்போ பாலைமண் எப்படி இருக்கும், சொல்லவே தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அயனமண்டல பாலைவன பிரதேசங்களில் காணப்படுகிறது. இது எப்படி இருக்கும், ரொம்ப உவர்த்தன்மையாக இருக்கும், உப்பு நிறைந்த மண்ணாக இருக்கும். தென் நுண் துகள்களை கொண்டது. நுண் துகள்கள்னால் போரோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். போரோசிட்டி. வளம் குறைந்த இம்மண்ணில் வேளாண்மை மேற்கொள்ள இயலாது. அப்போது என்ன சொல்கிறது, வேளாண்மையை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு புவர் சாயில் சொல்லலாம். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும், உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னதான் நம்ம செடிகளுக்கு வந்து அந்த மண்ணுக்கு வந்து நம்ம தண்ணீர் ஊட்டினாலும் அதில் தண்ணி நிற்காது, அப்படியே அடியில் போயிடும். இல்லையா வெப்பத்தின் காரணமாக அது எவாப்ரேட் ஆகிரும். அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வாட்டர் ரொம்ப வேஸ்ட் ஆகிரும். அப்போ அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய தண்ணீர்ன்றது செடிகளுக்கு டைரெக்டாக போக முடியாது. செடிகள் மற்றும் வேளாண்மை அங்கே வந்து செய்ய முடியாது. there is no agriculture in the desert soil because of over saline character and highest porosity present in this soil, and also this is known as very fertile less soil. சரிங்களா? லெஸ் ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால தான் பாலைவனங்கள்லாம் எப்போவுமே பாலைவனமாகவே இருக்கிறதுக்கான காரணமே. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப அதிகமான வெப்பம் மற்றும் உப்புத்தன்மை நிறைந்த மண்ணில் எதுவுமே விளைவிக்க முடியாது. உப்பு நிறைந்த மண்ணில் எந்த ஒரு குட் பாக்டீரியாஸாகவும் இருக்க முடியாது. சரிங்களா? எந்த ஒரு குட் பாக்டீரியாஸ் இருக்கவே முடியாது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மண் அரிப்பு, சாயில் எரோஷன். சரிங்களா? சாயில் எரோஷன் அப்படின்றது நன்மையாக தீமைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீமை தான். ஏன்னா நல்ல மண் பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே சர்ஃபேஸ் ஆஃப் த லேயர், சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் மேலே தான் இருக்கும். அந்த சாயிலுடைய மேல் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் இலை மக்கு சத்து இருக்குது, குட் பாக்டீரியா இருக்குது, ஹியூமிடிட்டி இருக்கும், நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரி மேல் அடுக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மினரல் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்போ அந்த மேல் மட்ட அடுக்கு மண் வந்து நம்ம ரொம்பவே பாதுகாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மழை பொழிதல், அப்புறம் மிருகங்கள் ஆடு மாடுகளை வச்சு மேய்ச்சல் விடுறது, அப்புறம் சம் அதர் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் சம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இது மூலிமா வரக்கூடிய ஃபினாமினா மூலிமா மண்ணுடைய மேற்பரப்பு அரிக்கப்படுவதனால் மண்ணினுடைய தரம் மற்றும் வளம் குறைந்து காணப்படுகின்றன. அதனால் விவசாயம் போன்ற பல விஷயங்கள் பாதிப்படுகின்றன. அதை பற்றின பாதிப்பை பற்றி கூறக்கூடியதான் மண் அரிப்பு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ மண்ணரிப்பு என்பது இயற்கை காரணிகள் மற்றும் மனித செயல்பாடுகளினால் மண்ணின் மேலடுக்கு நீக்கப்படுதல் அல்லது அரிக்கப்படுதல் செயல்முறை தான் இந்த மண்ணரிப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? மண்ணினுடைய மேலடுக்கு நீக்கப்படுதல் அல்லது அரிக்கப்படுதல் அப்படின்ற ப்ராசஸை நம்ம சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மண்ணரிப்பு அப்படின்றது மண் வளத்தை குறைத்து வேளாண்மை உற்பத்தியை குறைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஓடும் நீர் மற்றும் காற்று மண்ணரிப்புக்கு மிக முக்கியமான காரணிகளாக அமைகின்றது. சரிங்களா? ஓடக்கூடிய நீர் அப்படின்றது மலை பிரதேசங்களிலோ அல்லது சமவெளி பகுதிகளிலோ ஓடும் நீர் என்ன பண்ணும், அந்த மேல்மட்ட மண்ணடுக்கை அரிப்புக்கு உள்ளாக்கப்படும். சரிங்களா? அடுத்தது வேறு என்ன, மண் மற்றும் காற்று பாருங்கள், சாயில் எரோஷன் சொல்லலாம். சாயில் எரோஷன், இந்த சாயில் எரோஷன் இஸ் த ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் சாயில் என்ன சொல்கிறது, மண் அரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அடுக்கு அரிப்பை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஓடை அரிப்பு, நீர் பள்ள அரிப்பு மற்றும் இந்த அடுக்கு அரிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஓடை அரிப்பு அதாவது ரெயில் எரோஷன் மற்றும் நீர்ப்பள்ள அரிப்பு கல்லி எரோஷன் ஆகியவை மண்ணரிப்பின் மிக முக்கியமான வகைகள். அப்போ மண்ணரிப்புடைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க, ஓடை அரிப்பு, நீர்ப்பள்ள அரிப்பு. சரிங்களா? ஓடையும் நீர்ப்பள்ளமும் இணைந்து என்ன பண்ணும், ஒரு இடத்தையே அரித்து மேல்மட்ட அடுக்குகளையே
சீர்குலைத்து விடும். இதனால் மண்ணுடைய வளம் நாளுக்கு நாள் குறைஞ்சி போயிடும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு மண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி கேட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2024 அண்ட் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி தான் மேலோட்டமான கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. படித்து ரொம்ப ஈஸியாக மேலோட்டமாக தெரியும். ஆனால் படிக்கலைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. எக்ஸாமில் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? எக்ஸாமில் திங்க் பண்ணிடவே கூடாது. இதெல்லாம் போகிற போக்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சூப்பர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சரி, மண் உருவாக எவ்வளோ காலம் ஆகும்? ஒரு 10 நாள், 20 நாள், 50 வருஷம், 100 வருஷம் எப்படின்னு பாருங்கள். காலநிலையை பொறுத்து மண் உருவாகிறது. ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி காலநிலை இருக்காது. சில இடங்களில் குளிராக இருக்கும், சில இடங்களில் மிதமான குளிர், மிதமான வெப்பம், அதிக வெப்பம், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். தென் மித வெப்பமண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக கிட்டத்தட்ட 200 முதல் 400 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. அதுவே அயனமண்டல ஈர காலநிலை பிரதேச பகுதிகளில் மண் விரைவாக உருவாகிறது. இதற்கு சுமார் 200 வருடங்கள் ஆகும். சரிங்களா? நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருஷங்கள் ஆகும். சரிங்களா? நல்ல ஒரு ஃபெர்டைல் சாயில் உருவாக எத்தனை வருஷம் சார் ஆகும்? சரிங்களா? 3000 வருஷம் ஆகும். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற நல்ல வளமான மண், ஃபார் எக்ஸாம்பிள் வண்டல் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான மண்ணுன்னு சொல்கிறோம். பாங்கர் மண் சொல்லக்கூடிய ரொம்ப பழமையான மண். அந்த மாதிரி மண்ணை தான் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதெல்லாம் 3000 வருஷம் பழமையான மண் அப்படின்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? எவ்வளோ வளமான ஒரு ரிசோர்ஸஸ். சரிங்களா? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இன்னும் தெரியறதில்ல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆற்று மணல் கொள்ளையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தாமல் அசால்ட்டாக இருக்கிறோம். அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். ஆற்றினுடைய இப்போ புரிஞ்சிருக்குங்களே, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆற்றினுடைய மண்ணை வந்து நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் அள்ளிட்டு போகிறாங்க இல்லையா? அதனால் ஆற்று மணல் கொள்ளைன்னு சொல்லி இப்போலாம் அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆற்றினுடைய மண் அல்லன்னு என்ன நடக்கும்? ஆற்றினுடைய மேற்பரப்பு மண்ணிலேருந்து அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான பாங்கர்னு சொல்லக்கூடிய பழமையான வண்டல் மண் வகையை சார்ந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினரல் மெட்டீரியல்ஸ் அடங்கிய மிகப்பெரிய ஒரு கனிம வளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆற்று மணல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மினரல் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெட்டீரியல் தான் இந்த மணல். இதில் வந்து அரைச்சி தூளாக்கி மாவாக்கி அதை கண்ணாடி தயாரிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஜிங்கு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, கால்சியம், எல்லா வகையான மினரல் சத்துமே அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மண் வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான மண். அதை கொண்டுட்டு போய் அது அள்ளி டிராக்டர்லேயோ லாரியிலையோ கொண்டுட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுனால பில்டிங் ஒன்றும் வளர போகிறதில்ல. சரிங்களா? அதுக்கு மாற்றாக தான் எம்சாண்ட் அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அள்ளப்பட்ட மண்ணுக்கு ஈடு இணை திரும்ப பண்ண முடியாது. there is no fulfill against this excavation of river sand. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போது மண் வள பாதுகாப்பு. மண் வள பாதுகாப்பு என்பது மண் அரிப்பிலிருந்து பாதுகாத்து மண் வளத்தை மேம்படுத்தும் செயல்முறை. காடுகள் வளர்த்தல், மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல், அணைகளை கட்டுதல், பயிர் சுழற்சி முறைகள், வேற என்னங்க, தென் பட்டை முறை வேளாண்மை, தென் நிலத்தில் சம உயரத்திற்கேற்ப உழுதல், படிக்கட்டு முறை வேளாண்மை, இடம்பெயர் வேளாண்மை தடுத்தல், மரங்கள் வளர்த்து காட்டு மேகத்தை குறைத்தல் போன்ற செயல்முறைகள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், மண் வளத்தை நல்லாவே பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும். மரங்கள் நட்டு வச்சோம் அப்படின்னா மரங்களுடைய வேர்கள் மண்ணினுடைய அந்த பாண்டிங் எனர்ஜி நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சி வைக்கும். எந்த ஒரு காற்றோ எந்த ஒரு மழை நீரோ அந்த மண்ணின் வேர்களிலும் இருந்து மண்ணை பிரித்து செல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் மரம் வளர்க்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சரிவு பகுதிகள், மலை சரிவு பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஹில்ஸில் மேக்ஸிமம் இந்த எருது, மாடு, ஆடு, ஒட்டகம் இந்த மாதிரி மேய்ச்சல்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த மிருகங்களுடைய காலடி தடங்கள் எல்லாமே ஈரமான பகுதிகளில் காலை வைக்க மண்ணின் மேற்பரப்பு ஒரு மாதிரி குழியே விழுந்துடும். அந்த குழி போன்ற பகுதிகளில் மழை வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்த அரிச்சிடும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறையா அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் சுற்றி நிறைய மரங்களை வளர்க்குறதுனால அதிகபட்சமான காற்று வந்து அந்த வறண்ட மண்ணை வந்து அள்ளிக்கிட்டு போகிறது கட்டுப்படுத்தலாம். மணல் புயல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ மண் சொல்கிறோம். மண்ணில் அப்படின்னா சார் யூஸில் இருக்குது, யூசேஜ் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூசேஜ் ஆஃப் சாயில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மண் என்பது ஒரு முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்று. சரி, ஓகே. எந்தெந்த மாதிரி இயற்கை வளங்களுக்கு நமக்கு கொடுத்துட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா, மண் புவியியல் உயிரினங்கள் வாழ்வதற்கும் தாவரங்கள் வாழ்வதற்கும் மிக அடிப்படையாக உள்ளது. மண்ணில் உள்ள கனிமங்கள் பயிர்கள் மற்றும் தாவரங்களை ஊட்டமாக வளரச் செய்கின்றன. மண் பீங்கான் மற்றும் மண் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. கைவினைப் பொருட்கள் மற்றும் கட்டுமான வேலைகளுக்கு மண் ஆதாரமாக உள்ளது. இது இயற்கை முறையில் நீரை வடிகட்டவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது மண் சுற்றுச்சூழலுக்கு நில மேலாண்மைக்கும் துணை புரிகிறது. சரிங்களா? ஓகே. அப்போது மழையிலிருந்து வரக்கூடிய நீரை
மண்ணின் அடுக்கிற்குள் உள்ளே செலுத்தப்பட்டு அங்கே வந்து அடியில் பார்த்திங்கன்னா பாறை இடுக்குகளுக்குள்ளே என்னவாயிரும், ஒரு பியூரிஃபை வாட்டராக உள்ளே போய் டெபாசிட் ஆகிரும். அதை நம்ம போர்வெல் போட்டு உறிஞ்சி எடுக்கிறோம். அப்போ மண் தான் ஒரு பியூரிட்டி ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த மண் அப்படின்ற டாபிக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 10th ஜியாகிரஃபி புக்கில் இருந்து மண் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னொரு வீடியோ போட்டலாம். ஸோ நடத்தினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு மண் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எனி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் வீடியோவை நான் கண்டிப்பாக போட தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கண்டென்ட்டாக போட சொன்னால் கண்டிப்பாக நான் போட தயார். ஜியாகிரஃபி ஓரியன்டாக என்னென்ன வீடியோஸ் வேணும், அப்கமிங்கில் வேணும், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேற்கொண்டு நம்முடைய ஜியாகிரஃபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை பை ஃப்ரம் ஜியாகிரஃபி ஸ்ரீனிவாசன். நன்றி.